எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். குக்கீஸ், பிஸ்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் குக்கீஸ் ரெசிபீஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு அவனே தேவையில்லை. இது நம்ம ஸ்டோவ் டாப்லேயே செஞ்சு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்க்குறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 கப் சர்க்கரை போடுங்க. அடுத்து 1 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணுறேன். பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சர்க்கரையும் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் கிரன்ச்சி பீனட் பட்டர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ரீமி பீனட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அடுத்து 1 சிட்டிகை உப்பு சேர்த்து எல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் ரோல்ட் ஓட்ஸ், அடுத்து 2 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு குக்கி ரெசிபி. சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த குக்கீஸை ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஓட்ஸ் குக்கீஸ் மிக்ஸ்சர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் ட்ரேயில் வெண்ணெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் இந்த ஓட்ஸ் மிக்ஸ்சரை எடுத்து ட்ரேயில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எல்லா மிக்ஸ்சரையும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் நல்லா செட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் உடனே கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு எப்போ வேணும்னாலும் சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் ஸ்கூலுக்கு அமுச்சு விடலாம், இல்லைனா ஈவினிங் பசிக்கும் போது எடுத்து தரலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற குக்கீஸ் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.